ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இந்த 2 மண் பாத்திரமும் நான் கோயம்புத்தூர் போனப்ப வாங்கிட்டு வந்தது தான். சேலத்துலேயும் நிறைய மண் பாத்திரங்கள் கிடைக்குது. சரி, கோயம்புத்தூர் போனப்ப டைம் இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல. அதனால் இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு இந்த 2யும் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு மண் பாத்திரத்தை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எந்த லிக்விடும் நான் யூஸ் பண்ணலை, சும்மா தான் வாஷ் பண்ணேன். இதை அரிசி வடித்த கஞ்சி அதில் ஒரு 2 டைம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு அடுத்து எடுத்து எந்த லிக்விடும் போடாமல் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டு சூடு பண்ணணும். தண்ணி ஊற்றி நல்லா அதை சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு நம்ம தயிர் அதில் துவைய வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் ப்ரௌன் கலராக இருக்கிறது நான் தயிர் ஊற்றி வைக்க தான் வாங்கினேன், துவைய வைக்க. கருப்பு கலரில் இருக்கிறது குழம்பு பாத்திரத்துக்கு நான் வாங்கினேன். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாவே போதும் அப்படின்னாங்க. இன்றைக்கி காலையிலைக்கும் மதியானத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னா, காலையிலைக்கு இட்லியும் பீர்க்கங்காய் சாம்பாரும், மதியத்துக்கு சாதமும் பீர்க்கங்காய் சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், முட்டை பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன். அடுத்து தயிர், கொஞ்சம் நல்லா கெட்டி தயிர் இருந்துச்சு. என் கோல்டு எல்லாத்துக்கும் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் மோர் அடிக்கலை. தேவையாக இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிரை நான் அப்படியே வச்சிட்டேன். அடுத்து நான் வாங்கினது, அமேசானில் வாங்கினது இந்த ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் தான். அங்கங்கே ஊறுகாய், ஜாமு, அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸு, ஹனி, இது எல்லாமே அங்கங்கே டேபிளில் கிடக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் ஆர்டர் போட்டது லைட் ப்ளூ, எனக்கு வந்தது டார்க் ப்ளூ.